இங்க ஒரு பொண்ணுக்கு வித்தியாசமான ஒரு கல்லு கிடைக்குது. உடனே அதை பக்கத்துல இருந்த பழைய சிலையோட கண்ணுல கொண்டு பிக்ஸ் பண்றான். உடனே அந்த சிலையோட வாய்க்குள்ள இருந்து திடீர்னு ஒரு குச்சி பூச்சி வெளியே வருது. அது அப்படியே பறந்து போறத ஷாக் ஆகி பார்த்துட்டு நிக்கிறான். அப்போ அவளோட அம்மா நேரமாச்சு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்போ அவங்களுக்கே தெரியாம அந்த பூச்சி அவங்களையே ஃபாலோ பண்ணி போகுது. அன்னைக்கு நைட்டு திடீர்னு ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அவ எழும்பிடுறான். பார்த்தா அன்னைக்கு மார்னிங் அவ காட்டுக்குள்ள பார்த்த அதே பூச்சி அவ முன்னாடி வந்து நிக்குது. உடனே அவ ஒரு புக்கை எடுத்து அதுல இருந்த ஒரு படத்தை அந்த பூச்சிக்கு காமிச்சு, நீ அதுல இருக்கிற மாதிரி ஒரு தேவதையான்னு கேட்கிறான். அந்த பூச்சிக்கு அவ சொல்றது புரிஞ்ச மாதிரி இருக்குது. உடனே அந்த பூச்சி அதோட பாடியை கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கிட்டு மெல்ல ஒரு குட்டி மனுஷ உருவ தேவதையா மாறி அந்த ரூமை விட்டு வெளியே பறந்து போகுது. அந்த பொண்ணு அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே அந்த பூச்சியை ஃபாலோ பண்ணி போறான். அந்த பூச்சி அவளை ஒரு குகையோட வாசல் வரைக்கும் கூட்டிட்டு போகுது. அப்போ ரொம்ப ஆழமா இருக்க ஒரு பெரிய குழி வருது. அவ அந்த குழியோட ஸ்டெப்ஸ்ல மெல்ல இறங்கி அதோட அடி பாகத்துக்கு வந்துடுறான். அப்போ திடீர்னு அவளுக்கு பின்னாடி மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் வர்றான். அவனோட தலை ஆட்டு தலை மாதிரியும் பாடி மரத்தோட பாடி மாதிரியும் இருக்குது. அந்த பொண்ணு பயப்பட கூடாதுன்னு அந்த மான்ஸ்டர் வேகமா அவகிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் பாதாள உலகத்தோட மான்குட்டி கடவுள் பான்னு அந்த பொண்ணுக்கு முன்னாடி சேவைகள் செஞ்சிருக்கிறதாவும் சொல்லுது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட அப்பா பாதாள ராஜ்யத்தோட அரசர்னும் அவ அந்த ராஜ்யத்தோட இளவரசி மோனான்னு சொல்லுது. அவ ஒரு காலத்துல பூமி மேல இருந்த ஆசையால ரகசியமா யாருக்கும் தெரியாம பூமிக்கு வந்திருப்பா. ஆனா சன்லைட் அவளோட கண்கள்ல பட்டதும் அவளோட மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த பொண்ணு பான் சொல்ற எதையுமே நம்பல. அப்போ பான் உன்னோட லெஃப்ட் ஷோல்டர்ல ஒரு பிறை வடிவ மார்க் இருக்கும், அதுதான் ஆதாரம்னு சொல்றான். அதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகா. ஏன்னா உண்மையிலேயே அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கும். உடனே பான் அவகிட்ட, நீ ஒருவேளை பாதாள உலகத்துக்கு திரும்ப வரணும்னு நினைச்சனா நான் கொடுக்கிற புக்ல இருக்கிற 3 டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் அவளோட கையில கொடுக்குறான். உடனே அவ அந்த புக்கை அவளோட வீட்டுக்கு கொண்டு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது இப்போ டாஸ்க் எல்லாம் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனே அவளோட ஃபர்ஸ்ட் டாஸ்கை செய்ய ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா, அவளோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பழைய மரத்தை கண்டுபிடிக்கணும். அந்த மரத்துக்குள்ள ஒரு பெரிய தேரை வாழ்ந்துட்டு இருக்குது. அதோட வயிற்றுக்குள்ள இருக்கிற சாவியை எடுக்கிறதுக்காக அந்த தேரையோட வாயில 3 மந்திர கற்களை வைக்கணும். உடனே அவ அந்த பெரிய மரத்துக்குள்ள போறான். அதுக்குள்ள ரொம்ப இருட்டாவும் ஈரமாவும் இருக்குது. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய பூச்சிகளும் இருக்குது. கடைசியில அந்த புக்ல போட்டிருந்த மாதிரியே ஒரு பெரிய தேரை இருக்குது. அவ அதுகிட்ட தான் ஒரு இளவரசின்னு சொல்லிட்டு தங்க சாவியை கேட்கிறா. ஆனா அந்த தேரை எந்த ரியாக்ஷனும் காமிக்காம அப்படியே இருக்குது. அப்போ ஒரு பூச்சி அவளோட முகத்துல ஊந்து வருது. உடனே அந்த தேரை அதோட பெரிய நாக்க நீட்டி அப்படியே அந்த பூச்சியை விழுங்கிடுது. அப்பதான் அவளுக்கு அந்த தேரைக்கு பூச்சி ரொம்ப பிடிக்குங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே அவ தரையில இருந்த பூச்சிகளை பிடிச்சி அது கூட 3 மந்திர கற்களையும் மிக்ஸ் பண்ணி தேரை கிட்ட கொடுக்குறான். அதுவும் சாப்பிட்டது. சாப்பிட்ட அடுத்த செகண்டே அந்த தேரை வலுவலுப்பா இருக்கிற லிக்விட வாமிட் பண்ணுது. அதுல இருந்து தங்க சாவியை கண்டுபிடிச்சு எடுத்துடுறா. இப்போ அவளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது.